இதெல்லாம் தேவையா? ஆனா அதெல்லாம் சரியே கிடையாது. இதெல்லாம் தேவையா? ஆனா அதெல்லாம் சரியே கிடையாது. மிக்ஜாம் புயல் அன்றைக்கி தான் நாங்கள் வந்து வெளியில் கிளம்பியிருந்தோம். பட் எங்களுக்கு அன்றைக்கி தெரியாது இந்த புயலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், சென்னையவே புரட்டி போடும் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து ஏற்கனவே ஷெட்யூல் போட்டிருந்தோம், ரூம் வந்து ரெசார்ட்டில் புக் பண்ணியிருந்தோம். அப்படின்றதுனால அன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வெல்கம் பேக், நான் சித்திக், இது உங்கள் ஹாப்பி ஜர்னி. இந்த லொக்கேஷனை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற லொக்கேஷன் வந்து ஊட்டியோ, கொடைக்கானலோ, மூணாரோ, வயநாடோ, ஸோ வால்பாறையோ கிடையாது. இது வந்து கோனி ஃபால்ஸ் போகிற ரூட்டில் தான் ஒரு ஸ்பாட்டில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி தான் நாங்கள் வண்டியை நிறுத்தி பார்த்துட்ருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாகவும் த்ரில்லிங்காகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவுமே இருந்தது. வண்டியில ஏறுங்க கேமராமேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை விட்டு போயிட்டு போறோம். ஸோ கைஸ், நம்ம வந்து கோனி ஃபால்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அது வந்து கைலாச கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒத்தையடி பாதை தான். ஆனால் வந்து நிறைய ரெசிடென்சி, ஓயோ ரூம்ஸு இதெல்லாம் கூட நடுவில் இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. ஆனால் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணுறதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ உள்ளே வந்ததுமே இவங்க தான் வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணுவாங்க. இவங்க வந்து நிறையா பேர் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. பார்க்கறதுக்கே வந்து நிறைய சேட்டெல்லாம் கூட பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவங்ககிட்ட கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இங்கே நாங்கள் ட்ராவல் பண்ண அன்றைக்குமே ஒரு சம்பவம் நடந்தது. அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நம்ம இப்போ ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஃபால்ஸோட என்ட்ரி டிக்கெட்டு, பார்க்கிங் சார்ஜஸ் பற்றி எல்லாம் நான் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். இங்கே வந்து இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு 300 மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து வயசானவங்களை வந்து கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம். இது வந்து பாறையால் அமைக்கப்பட்ட கல் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. இது வழுக்கெல்லாம் செய்யாது. அந்த தண்ணிக்கிட்ட போனால் தான் நம்மளுக்கு வழுக்கும். ஸோ அதனால் வயசானவங்களையும் கூட்டிகிட்டு வரலாம், குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா புத்தூர் திருப்பதி போகிற ரோட்டில் தான் இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து நீங்கள் காரில் பைக்கில் போனோம் அப்படின்னா ரெட்டில்ஸ்லேருந்து பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, நாகலாபுரம், பிச்சாட்டூர் இப்படி எல்லா ஊரையும் கடந்து பிச்சாட்டூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே ஒரு ரோடு போவோம். அந்த ரோட்டில் தான் இந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபால்ஸோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ஃபால்ஸோட ஹிஸ்ட்ரி சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரியெல்லாம் தேவையில்ல ப்ரோ. நல்லா போங்க, நல்லா ஜாலி சீசனில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. சீசன் அப்படின்னா எப்போன்னா நவம்பர்லேருந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும் சீசனாக இருக்கும். ஸோ அதாவது வாட்டர் ஃப்ளோ நிறையா இருக்கும். அதுதான் வந்து சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கம்மியாக இருக்கும். கைஸ், நாங்கள் வந்து இங்கே நானும் அப்படிதான் வந்து நல்லா ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்தது லேட்டு, மழை டைம் வேறு, கோல்டு டைம்லாம் நாங்கள் குளிக்கலாம் இல்லை. லாஸ்ட் டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா குளிச்சுட்டு போனோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு வாட்டி வரலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். வந்தால் டே டைமில் வரணும். டே டைமில் வந்தீங்கன்னா நல்லா குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். இது வந்து அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே இருக்க ரொம்ப டேஞ்சரஸான அனிமலே மங்கீஸ் தான். அதாவது மங்கீஸ் ஜாக்கிரதை. ஸோ மங்கீஸ் கிட்ட வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கையில் எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. எதுவும் வந்து கையில் பிடிங்க போயிடும். ஈவன் வாட்டர் பாட்டில் கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது. நம்ம இந்த ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னா டே டைம்லேயே வந்துடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த ஃபால்ஸை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து ஃபேமஸான உள்ளே வந்து ஒரு டெம்பிளுமே இருக்குது. ஃபால்ஸ் வரவங்க அந்த டெம்பிளும் விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. ட்ரெஸ் சேஞ்சுக்கெலாம் வந்து பிளேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. ஆனால் வந்து லேடிஸ்க்கு மட்டும் இருக்கும். அதுவும் ப்ராப்பராக நீட்டாலாம் இருக்காது. எமர்ஜென்சிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம கார்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
3 பேர் நாங்கள் வந்திருந்ததுனால 30 ப்ளஸ் வந்து 50 ருபீஸ் வந்து பார்க்கிங் சார்ஜ், டோட்டல் வந்து 80 ருபீஸ் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து பெருசாகவே இருக்கும், அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து மங்கீஸ் கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து என்னெல்லாம் சேட்டை பண்ணுது அப்படின்றது நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் போட்டாங்க. இந்த ஃபால்ஸை பார்க்க வரணும் அப்படின்றதுக்காகவே பெரியபாளையமில் ரெசார்ட்டில் நாங்கள் ரூம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அந்த ரெசார்ட்லையுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை ஏற்கனவே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அந்த ரெசார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பும் இங்கே ப்ளே பண்ணுறேன், பிடிச்சிருந்தா ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ண ஒரு அழகான ரெசார்ட் இருக்குது. வில்லா டைப் ரூம்ஸு, ஸ்விம்மிங் பூலு, இன்டோர் அவுட்டோர் கேம்ஸு, கிட்ஸ் ப்ளே ஏரியா, இப்படி எல்லா அம்சங்களும் கொண்ட இந்த ரெசார்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட் மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. வருது ராஜபாளையம் நாயி. தெரியலையா?